நம்ம வீட்டில் காய்ச்சிற பால்லேருந்து வெண்ணெயும் நெய்யும் எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். பாலை காய்ச்சி ஆற விட்டால் மேலே ஆடை படர்ந்து வரும். அதை எடுத்து தனியாக கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் இதே மாதிரி 7 நாள் கலெக்ட் பண்ண ஆடை இதில் 2 ஸ்பூன் தயிர் போட்டு நம்ம எப்போதும் உரைக்கூத்துவோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு நைட்டு வெளியில் வச்சிட்டோன்னா காலையில் நல்லா கெட்டியாகிடும். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் லோ ஸ்பீடில் ஓட விட்டு கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் போட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் பல்ஸ் மோடில் போட்டோன்னா நல்ல வெண்ணெயெலாம் பிரிஞ்சு தனியாக வந்துடும். இதை அதே ஜாரில் 2 குலுக்குனா எல்லாம் ஒன்று போல் தனியாக உருண்டு வந்துடும். நான் நிறைய இருந்ததுனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த வெண்ணெயை எடுத்து நல்லா ஐஸ் வாட்டரில் 2-3 தடவை கழுவி எடுத்துடணும். அப்போ தான் நம்ம வெண்ணெய் காய்ச்சும் போது நிறைய அடியில் மண்டல் வராது. வெண்ணெய் காய்ச்சும் போது பக்கத்துலேயே நின்று கிண்டி விடணும், இல்லைன்னா பொங்கி கீழே ஊற்றிடும். கலர் மாதிரி நல்லெண்ணெய் மாதிரி வரும். நல்ல படப்படன்னு சத்தம் வந்து அமைதியாகிடும். அப்போ கொழுந்தா கருவேப்பிள்ளையோ இல்லைன்னா முருங்கைக்கீரையோ போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நல்ல சுத்தமான வாசனையான நெய் நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம்.